உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன் சார். இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக பல மாற்றங்கள் நடந்துட்டு வருது. என்னன்னா ஏற்கனவே இப்போ பிஜேபிலாம் எதிர்த்துட்டு இருந்தாங்க திமுக. இப்போ ஸ்டாலின் போய் மோடி அவர்களை சந்திச்சாரு. அடுத்து உதயநிதி இப்போ 2 தடவை போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டாரு. அடுத்ததாக திமுகக்குள்ள உதயநிதியை முதல்வர் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்துட்டு வருது. இதை எப்படி பார்க்கலாம் சார்? இல்ல, இந்த தலைப்புல என்ன சொல்லியிருந்தீங்கன்னா ஸ்டாலின் டம்மியாக்கப்படுகிறாரா அப்படின்ட்டு. இப்பொழுது ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் அந்த முதலமைச்சராக டம்மியா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய மகன் மருமகன் தான் ஆதிக்கம் தான் இந்த அமைச்சரவையில் இருக்குது. அதனால ஏற்கனவே அவர் டம்மியா தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் காரணம் அவர் உடல்நிலை சரியில்லாதவர் சார். நாம சொல்லணும், உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாரு, வயசு அதிகமாயிருச்சு, மருத்துவ பரிசோதனைக்காக அடிக்கடிக்கு வெளிநாட்டு. இல்ல சார், நோ சார், நோ சார், இதை பத்தி நம்ம பேச வேணாம் சார். நம்ம இப்ப டாபிக் உள்ள வரலாம் சார். உதயநிதியை அவரோட பர்சனல் விஷயங்கள் நம்ம எதுவும் பேச வேணாம். இப்ப உதயநிதியை முதல்வராக்க நினைக்கிறாங்க, இது சரியா அப்படின்னு தான் சார் இப்ப கேள்வி. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே வாய் சொல்லில் வீரர்கள். ஆனா உண்மை என்னன்னா அவங்க ஒரு அட்டக்கத்திங்க. அதாவது இப்ப சொல்லுவால, வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரி நான் பாடி ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் என்று போல இவங்க வாயில கம்பு சுத்துறது கட்ட சுத்துறது எல்லாம் வாயில சுத்துவாங்க. ஆனா மத்திய அரசாங்கத்தையும் பிரதமரை பார்த்த கையோட உங்க பம்பி போறது எல்லாம் கடந்த காலத்திலையும் பார்த்தோம், இப்போ நம்ம அதிகமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர் தான் திமுக கட்சி. கருணாநிதி ஆட்சி காலத்துல இருந்து இப்பொழுதும் அதை தான் பின்பற்றி அவருடைய மகனும் இப்பொழுது பேரனும் அந்த நிலையில தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா அவங்களுக்கு இப்ப ஏதாவது நாம நிலையை எடுத்து விட்டா, இப்ப ஏற்கனவே 2 அமைச்சர்கள் உள்ள, இன்னும் 3 அமைச்சர்கள் உள்ள போக போறாங்க. அந்த லிஸ்ட்ல நாமளும் போய் சேர்ந்துரும் ஒரு பயம் உண்டாயிருக்கு. அதான் சார், இந்த இடத்துல தான் சார் ஒரு கேள்வி வருது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு, அடுத்து இப்போ பொன்முடிக்கு தீர்ப்பு. இந்த பயத்தால தான் உதயநிதியை வச்சு திமுக அதை திட்டம் போடுதா அப்படின்னு கேட்கிறோம் சார். இல்ல, ஆமா, திட்டம் போட்டு அவங்க எப்போது உதயநிதியை பட்டத்து இளவரசராக கொண்டு வந்தாரோ அன்னைக்கே உதயநிதியை எப்படியும் முதலமைச்சராக, அது பரம்பரை குடும்ப கட்சி. அந்த கட்சிக்குள்ள தலைவராக யாருமே வர முடியாது. உதயநிதிக்கு பிறகு அவருடைய மகன் தான் வர முடியும். அதனால உங்களை கொண்டுட்டு வராங்க. அவருக்கும் இன்றைக்கு நிர்வாக திறமை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரா இருக்கனாலதான் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எனக்கு தூங்கி எந்திரிச்சா அது எழுகும்போது நம்மவர் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துடக்கூடாதோ என்ற நிலையில இருக்கிறங்க போது இந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய நிலையில அவர் இல்லைங்கிறதா இது. இப்போ பிஎம் இங்க இருக்க, நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கும்போது அவங்க பேசுற பேச்சுக்கள், பிரதம மந்திரி இங்க வந்த கையடா எவ்வளவு அடக்க ஒடக்கமாக இருந்தாங்க அப்படிங்கிறது இல்லையா. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் இவங்களை பயன்படுத்திக்க பாத்துக்கிறாங்க. இப்ப பாரதிய ஜனதா எதுக்காக இவங்களை பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க சார்? அதாவது இவங்க பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் ஒரே நிலை கொள்கை. அதாவது மக்களை எப்படியாவது ஏமாத்தி ஆட்சிக்கு வரணும், ஆட்சி கட்டில் இருக்கணும், அந்த அதிகாரத்தை அப்படியே தக்க வச்சுக்கணும். அதுதான் அவங்களுடைய 2 பேருடைய நிலைப்பாடு. அந்த 2 பேர் நிலைப்பாடு கொள்கை என்ன? திமுகவுக்கு ஏதாவது கொள்கை இருக்கா? திமுக கொள்ளை அடிப்பதுதான் கொள்கை, கொள்ளை அடிக்கிறதா கொள்கை. அந்த கொள்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு அது இந்துத்துவ கொள்கையை வச்சிருக்காங்க. இப்ப இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ மத்திய மாநில அரசுகள் இணக்கம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா திமுக போய் அங்க போய் கார் ரேஸுக்கு போய் கொண்டு போய் அனுமதி கேட்டனா உடனே அனுமதி. ஏன்னா அவங்க கவனிக்கிறது இல்லை, இந்த கார் ரேஸ் எந்த பகுதியில் நடத்துறாங்க, அது அதனால என்ன பிரயோஜனம், மக்களுக்கு எவ்வளவு வாழ்வாதாரம் கெடும், நஷ்டமாகுங்கன்னு நினைக்கல, அனுமதி கொடுத்தாங்க. பேனா சிலைக்கு அனுமதி கேட்டாங்க, அனுமதி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு நடத்துற விளையாட்டு போட்டிகள் இப்ப நடத்த உதயநிதி போய் அனுமதி வாங்கினது எல்லாம் திமுக எது கேட்டாலும் அவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களை வச்சு அவங்க பயன்பெறணும், அவங்கள வச்சு இவங்க பயன்பெறணும்ங்கிறது. அதான் சார், இப்பதான் எது கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்காங்கன்னு சொல்றீங்க. திடீர்னு ஏன் இந்த மாற்றம்? இவங்களுக்கு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துல உள்ள போகாம இருக்கணும். எல்லா ஊழல், நீங்க பல ஆயிரம் கோடிகள், 60,000 கோடி, 30,000 கோடி, பல ஆயிரம் கோடிகள்லாம் பதுக்கி வச்சிருக்கா வெளியே தெரியாம இருக்கணும். இன்னைக்கு நீதிமன்றங்கள் சட்டத்துக்கு மாறாக செயல்படாது. சட்டத்தோடு இப்ப நீதி அரசர்கள்லாம் ரொம்ப தெளிவா தீர்ப்பு எழுதுறாங்க. பெரிய முந்து மாதிரி டிலே பண்றதுல. அப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய இணக்கமான சூழ்நிலை
ஐடி எல்லாம் நம்ம காப்பாற்றப்பட்டோம்னா இவங்க இது இருக்கணும். மதவாத பிஜேபி இன்னும் கொஞ்ச நாள்ல மத சார்பற்ற பிஜேபி ஆயிடும். அப்படின்னா சார் அடுத்தது எங்க நம்ம மாட்டிக்க போறோமோ அப்படிங்கிற பயத்துலதான் வந்து இப்போ ஒரு இணக்கமா பாஜகவோட இணக்கமா போறாங்களா திமுகவினர்? உண்மை, மாட்டிக்கிற போறாங்கன்னு பயம். ஏன்னா இது வந்து ஏற்கனவே திமுக வந்து கூடா நட்பு கேடாய முடியும் பண்டாரம் பரதேசின்னு சொல்லிட்டு மறுமுறை கூட்டணி சேர்ந்தது, மறுமுறை காங்கிரஸோட இப்ப இணக்கமாக இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். இப்ப உதயநிதி வந்து 2 முறை போய் சந்திச்சிட்டாரு. இந்த உதயநிதியை போல வேற துரைமுருகனா எந்த அமைச்சராவது போய் பிரதமரை போய் சந்திக்கிறதுக்கு ஸ்டாலினோ முதலமைச்சர் அனுமதி கொடுப்பாரா? இல்ல பிரதமர் ஒரு மாநில அமைச்சருக்கு அனுமதி வழங்குவாரா? ஒரு மாநில அமைச்சருக்கு 2 முறை சந்திக்கிறதுக்கு பிரதமர் இதுவரைக்கும் அனுமதி வழங்கி இருக்கிறாரா? அந்த துறை அமைச்சர்கள் தான் சந்திப்பாங்க. அப்ப இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு அது நல்ல உறவா கள்ள உறவா தெரியாது. ஆனால் அந்த உறவு என்பது எப்படி இருக்குதுன்னா இவர்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், கொள்ளையடிப்பது எல்லா விஷயத்துல 2 பேத்துக்கும் ஏற்கனவே சார் பல்வேறு அதானி அம்பானி எதிர்க்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா பல்வேறு வியாபார தொலைகளை தமிழ்நாட்டுல இன்றைக்கு பெரிய முதலீடுகளை அதானியும் அம்பானியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல எல்லாம் இவர்களுக்கு கொள்ளை அடிக்கிறதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸுக்கு வந்து இப்பயே சொல்லிட்டாங்க. முக்கிய தலைவர் இப்ப என்ன ஒரு கேள்வினா, இங்கதான் ஒரு கேள்வி எழுது. ஏற்கனவே கூட்டணி சமயத்துல உதயநிதி அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப கூட்டணிக்காக இல்ல உதயநிதிக்காக கூட்டணியே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமைக்கு ஸ்டாலின் வந்துட்டாருங்களா? இல்ல அது அவங்க அததான் சொல்றேன்னு, ஆட்சி அதிகாரத்துக்கு தக்க வைக்கிறதுக்காக யாருடைய கழுத்தை நெறித்து கொன்று விட்டு கூட அவங்க ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சக்கூடிய அப்படிப்பட்ட மோசமான மனநிலை உள்ளவர்கள். அவங்களுக்கு பிஜேபி தேவைண்டா. இந்த 5 மாநில தேர்தலுக்கு பிறகு அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. என்னடா மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி மோடி ஆட்சி வந்துருமோ அப்படின்ற பயம் வந்துட்டா நாம 2வது உதயநிதியை முதலமைச்சர் ஆகணும்டா. முதலமைச்சர் ஆக்கணும்னு வைங்களேன். ஏன்னா நான் ஒரு தவறா தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்றதா நீங்க சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மருத்துவ பரிசோதனைக்காக வெளிநாடு செல்ல இருக்கிறார். அந்த மருத்துவ பரிசோதனைக்கு வெளிநாடு செல்ல இருக்கும்போது அந்த சமயத்துல முதலமைச்சராக அந்த குடும்பத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அந்த குடும்பத்தால் தேர்ந்தவர் உதயநிதி. உதயநிதி முதலமைச்சர் ஆவதற்கு கவர்னர் ஒப்புதல் கொடுப்பாரா, கையெழுத்து போடுவாரா, பதவி பிரமாணம் செய்து வைப்பாரா? அப்ப மத்திய அரசு அனுசரணை இருந்துச்சுன்னா இது நடக்கும். சார் இல்ல சார், இப்ப உதயநிதி வந்து குடும்பத்தினர் அப்படிங்கறத தாண்டி அவரும் அந்த கட்சியில ஒரு அமைச்சர் தானே சார்? சார் நீங்க அமைச்சருங்கிற யாரு சார்? இவங்களா உருவாக்கிக்கிட்ட அமைச்சரு. நீங்க வந்து அந்த படிப்படியா வளர்ந்தவரா, படிப்படியா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவரா? பட்டத்து இளவரசர் பேரை கொடுத்து உடனே கொண்டுட்டு வந்து அமைச்சர் ஆக்குறாங்க. இப்போ துணை முதலமைச்சரா ஆக்க போறாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க குடும்பத்தை விட்டு இந்த ஆட்சி அதிகாரம் எங்க போயிடக்கூடாதுங்கிறதுக்கு. இப்ப 2வது உதயநிதி நேற்று சொன்ன வார்த்தையை பாத்தீங்கன்னா, அந்த கேலை போட்டு அந்த போட்டி நடத்துவதற்காக PM அதாவது பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வாய்ப்பை வழங்கி இருக்கிறார். வாய்ப்பு அதாவது முன்னாடி பேச்சு எப்படி இருக்கும், மாநில உரிமை பேசக்கூடிய திமுக உதயநிதி போன்றவர்கள் அந்த வாய்ப்பை நம்முடைய பிரதமர் வழங்கி இருக்கிறார் சொல்லும் போது உங்களுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த பயம் எப்படி வெளிக்காட்டுதுன்னு கேட்கிறேன். நீங்க இன்னைக்கு கூட சார் நீங்க ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறாங்க. இவர்களுடைய போக்க கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி திமுக வந்து பிஜேபி பக்கம் போயிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த அதிருப்தியில இருக்காங்களா? ஆமா நிச்சயமா. இப்ப நீங்க அதனால பாருங்க, அது உங்களுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறதுக்காண்ட திருச்சி தொகுதியை எனக்கு கிடைத்த தகவல் படி என்னன்னா, திருச்சி தொகுதி வந்து திருநாவுக்கரசனுக்கு அந்த தொகுதியை நாம உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், நேரு அவருடைய உறவினரை தான் நிறுத்தணுங்கிற ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்க கிட்ட ஏற்கனவே வந்து மாநில அதாவது திமுக எந்தெந்த தொகுதி கொடுக்கும் பேச்சுவார்த்தை நடப்பது, அதுலயே வந்து மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு பிரச்சனை ஏற்பட்டு இவங்க வேண்டுமென்றே இதை வந்து இது பண்ணிருக்காங்க. எனக்கு கிடைத்த காதல வந்து இதுன்னா, தேர்தலுக்கு பிறகு நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோட வருகிறோம், அது வரைக்கும் பொறுமையை காக்கணும். காங்கிரஸ் வெற்றி பெறாம நாங்க பாத்துக்கிறோம். தமிழ்நாட்டுல திமுக வெற்றி பெறும், ஆனால் காங்கிரஸ் வெற்றி பெறாம நாங்க பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு இடி ஐடில இருந்து எங்க கரிசனத்தோட எங்களை காப்பாத்தணுங்கிறது இது உதயநிதியினுடைய கோரிக்கையாக பிரதமரிடம் வச்சதாக ஒரு காதல எனக்கு கிடைத்த தகவல். இது இல்லாம ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா TR பாலு எப்படி எல்லாம் வந்து அங்க மத்திய அமைச்சர்கள் இடம்பெறுவதற்காக
எவ்வளவு பவ்ய பவுனாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும். நான் சார் சொல்லுங்க சார். ஓகே சார், நன்றி சார். நம்ம திரும்ப பேசலாம் சார். இல்ல கிஷோர் சார். இப்போ சரி சொல்லுங்க. சரி அடுத்த சார், இப்போ என்னன்னா வரப்போற நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட ஸ்டாலின் அவர்களை ஓரங்கட்டிட்டு உதயநிதி தான் எல்லா தொகுதியிலையும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள போறாரு அப்படின்னு ஒரு பேச்சு எழுது சார். உண்மையிலேயே வந்து ஸ்டாலின் வந்து ஓரங்கட்டுப்பட்டு விட்டாரா திமுகவில்? நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க கட்சியில அவர் வந்து ஓரங்கட்டுப்பட்டு ரொம்ப நாளா இருக்கு. இருந்தாலும் அந்த கட்சியை அவரை பிரச்சாரம் பண்றாங்க, அவங்களுடைய விருப்பமா இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. அதனாலதான் கம்யூனிஸ்டுகள் இப்ப உணர்ந்துட்டாங்க, பிஜேபி கூட்டணிக்குள்ள அவங்க போறதுக்கு முயற்சி செய்யறாங்கன்னா, இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வந்து போக்குவரத்து இதுக்காக வந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதிமுகவோட சேர்ந்து மனிதநேய மக்கள் கட்சி ஸ்டாலினுக்கு பகிரங்க எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து இது போன்ற சம்பவங்களால் வந்து இஸ்லாமிய மக்களை துன்புறுத்துறீங்க அப்படின்ட்டு ஜவாஹர்லால் ஒரு கடிதமே எழுதியிருக்கிறாரு. குழப்பம் உருவாயிருக்கு. நான் என்னன்னு சொல்றேன்னா, இவர் சொல்றாரு நம்ம நண்பர் கனகராஜ் எப்படி நடத்தணும்னு பிரதமர்கிட்ட கேட்கறதுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஜோக்கா தான் பாக்குறேன். ரெண்டாவது, நட்பின் உறவு திமுக காங்கிரஸ் சொன்னாரு. இதை விட ஒரு இது என்னன்னா எனக்கு ஒண்ணும் புரியல. கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லிட்டு விலகணுங்க. நட்பின் இலக்கணம் சொல்றதெல்லாம் எவ்வளவு நான் கேட்கிறேன் சார். ஒரே ஒரு கேள்வி, பிரதமரை மத்த அமைச்சர்கள் எவ்வளவு பெரிய சீனியர் அமைச்சர்களாகும், இது வரைக்கும் பிரதமரை போய் நேரடியாக சந்திச்சு அதுவும் ஜீன்ஸ் போட்டு பனியன் போட்டு ஒரு சார் திராவிட கலாச்சாரம் ஒண்ணு இருக்கு. அந்த ஜீன்ஸ் வந்து உதயநிதி போய் தனியா போய் சந்திச்சது வந்து உங்களுக்கு ஏதாவது நெருக்கடி ஏற்படுது? பிரச்சனை இல்ல, அவர் போட்ட Dress இல்ல, அவருக்கான நேரம் போட்ட Dress இல்ல சார். நீங்க வேற ஏதாவது ஒரு அமைச்சர் போய் சந்திக்க முடியுமா? சந்திச்சிருக்கிறாங்களா? நீங்க வந்து சோனியாவையும் சந்திச்சாருன்னு சொல்றீங்க, பிரதமரையும் சந்திச்சு சோனியாவும் சந்திக்கும் தான் இதான் இரட்டை குதிரையில சவாரி செய்யறேன்னு. ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், கோ பேக் மோடி திமுக முன்னாடி நடத்தினாங்க, இப்ப நடத்தலன்னா ஆளுங்கட்சி. ஓகே, நான் கேக்குறேன், காங்கிரஸ் இப்ப மோடி வந்தார்ல, ஏன் கோ பேக் மோடின்ட்டு நீங்க பலூன் விடல? மத்த மாநிலத்தில் விடுறீங்க, காங்கிரஸ் ஏன் இதை செய்யல? அப்போ திமுக செஞ்சா பண்ணுவீங்க, திமுக என்ன பண்ணாலும் இருப்பீங்கிறதுனா. இன்னொன்னு ஒன்னே ஒன்னு சொல்றேன் சார், அதாவது இப்ப பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தெளிவான ஒரு நிலையை நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கு, அது யாருமே மறுக்க முடியாது. தொண்டர்கள் இல்லாட்டினாலும் அது வாக்கு வங்கி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பிரதமர் இவர் ராகுல் காந்திங்கும் போது அதற்கு அதிகமான ஓட்டு கிடைக்கும், நிச்சயமாக மறுக்கவும் முடியாது. முடிச்சிடறேன். ஆனா அந்த நிலையில பார்த்தா ஏதோ காத்து வேற பக்கம் வீசுற மாதிரி இல்ல சார். இல்ல சார், இவர்களால தனிச்சு போட்டிட்டாலே காங்கிரஸ் 10 தொகுதியில வெற்றி பெற முடியும் சார். ஏன் போட்டியிட மாட்டேங்கிறாங்க? ஏன் அடிமையா அழகிரியும் இருக்கிறாரு, கனகராஜன் இருக்கிறாரு, இதே ஈவிகே சிலம்பரம். நீங்க பேசுறத பார்த்தா இதை ஏத்தி வர மாதிரி இல்ல சார் இருக்கு. மாநில தலைவராக ஈவிகே சிலங்கோன் இருந்தாருன்னா அதனுடைய வெளிப்பாடு வேறமா இருக்கும். ஒரு ஆண்மை உள்ள தலைவரா அன்னைக்கு செயல்பட்டாரு. இன்னைக்கு என்ன அடிமை உள்ள தலைவரா? திமுக என்ன சொன்னாலும் கேட்கறதுன்னா இது மாநிலத்துக்கு நலனா? அதனால என்ன சொல்றேன், நீங்க வந்து இப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சியோட நெருக்கமா போயிருக்காங்கன்னா திமுக, அதனுடைய அவர்களுக்கு சூழ்நிலை தேவை. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். போயிருக்காங்க. இதே காங்கிரஸ் உணராதவரை தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வளர்றது ரொம்ப கஷ்டம். புரியுது சார், நன்றி சார்.